600 ஆண்டுகளுக்கு முன் சென்னை கடற்கரைக்கு அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒவ்வொரு இரவும் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. கடலில் இருந்து ஒலி கேட்டது. அது அலை சத்தமல்ல, ஒரு மெல்லிய ஓம் ஓம் என்ற தெய்வீக நாதம். கிராமத்தினர் பயந்து கதவுகளை மூடிக்கொண்டார்கள். ஆனால் ஒலி தினமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு வயதான மீனவன் துணிச்சலுடன் கடற்கரைக்கு சென்றார். அங்கே அவர் பார்த்த காட்சி அவரை ஒரு நொடிக்கு மூச்சை நிறுத்த வைத்தது. கடலின் நடுவில் ஒரு பொற்கதிர் நீர் மேல் மிதந்தது. அந்த ஒளிக்கதிர் மெதுவாக கரையை நோக்கி வந்தது. அது நெருங்கியவுடன் பாறைகள் தானாக பிளந்தன மற்றும் நடுவில் ஒரு சிறிய வேல் ஒளிர்ந்து காட்சியளித்தது. மீனவன் அதிர்ச்சியால் அழ ஆரம்பித்தார். அவர் ஓடி கிராமத்துக்கு சென்று எல்லோரிடமும் சொன்னார். முழு கிராமமும் கடற்கரைக்கு ஓடியது. பூசாரி வந்து ஜபம் செய்ய வேல் கரையை தாண்டி தரையில் விழுந்தது. அது விழுந்த தருணத்தில் கடற்கரையின் மணல் பாலை போல வெள்ளையாக மாறியது. அந்த கிராமம் புரிந்து கொண்டது, இது சாதாரணம் அல்ல. முருகப் பெருமான் வேல் வடிவில் வந்து கிராமத்தை காப்பாற்ற வந்திருந்தார். அந்த இடத்தில் தான் இன்று பிரபலமான கரைவேல் சுப்பிரமணிய கோவில் எழுந்துள்ளது. இன்றும் சில இரவுகளில் கடற்கரைக்கு அருகே ஒரு மெதுவான ஓம் ஒலி கேட்குமாம். அதை கேட்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் காண்கிறார்கள் என்று மக்கள் நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நம்ம குடும்பத்தில் சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.